அதனால இன்றைய காலகட்டத்தில் தமிழகத்தில் தேசிய ஜனநாயக கூட்டணிக்கும் இண்டி கூட்டணிக்கும் தான் போட்டி. இல்ல தம்பி விஜய் சொன்ன மாதிரி ஒன்னு டிவிகே ஒன்னு டிஎம்கே கிடையாது, கூட்டணி. ஏன்னா டிஎம்கே தனியாவே நிக்கலையே, கூட்டணிக்கு தான் இப்ப போட்டி. அதனால வியூகம் எப்படி அமைக்கப்படுகிறது என்றால் திமுகவை வீட்டுக்கு அனுப்ப வியூகம் அமைக்கப்பட வேண்டும். அந்த வியூகத்தை யாரெல்லாம் சரியா பயன்படுத்திக் கொள்கிறீர்களோ அவர்களை மக்கள் பாராட்டுவார்கள். தம்பி விஜய் போன்றவர்கள், பிரசாந்த் கிஷோர் போன்றவர்களிடம் அவங்ககிட்ட தான் அறிவுரை கேட்டாங்க, பாடமும் கற்றுக்கொள்ள வேண்டும் என்பது எனது கருத்து. அவங்க அறிவிச்சது எஸ்ஐஆருக்கு எதிராக இல்ல, எஸ்ஐஆரை தவறாக வழிநடத்தி கொண்டிருக்கின்ற திமுகவை பொறுத்து. ஏன்னா 2-3 இடத்துல என்னன்னா, இப்ப நானே ரொம்ப மகிழ்ச்சி அடைந்தேன், வீட்டுக்கு கொண்டு வந்து கொடுத்தாங்க, நான் ஒரு 2-3 நிமிஷத்துல பதிவு பண்ணி கொடுத்துட்டேன். ஆனா சில இடங்கள்ல தவறா ஒரு இடத்துல உட்கார்ந்து கொண்டு திராவிட முன்னேற்ற கழக பிஎல்ஏ கூட உட்கார்ந்து கொண்டு பணியாற்றுகிறார்கள் என்ற செய்தி வந்ததுனால தமிழக அரசு இதுல தலையிடக்கூடாது, அவர்கள் தங்களது வாக்குகளை, பொய் வாக்குகளை பதிவு செய்வதற்கு மறுபடியும் முயற்சி செய்யக்கூடாதுன்னு தான் அதிமுக. ஏன்னா அதிமுக ஆதரவால உச்சநீதிமன்றத்தில் போட்டாங்க, அப்புறம் எப்படி அவங்க எதிராக இருப்பாங்க? அதனால திராவிட முன்னேற்ற கழகம் இதை கையில் எடுத்து மறுபடியும் முறைகேடில் ஈடுபடக்கூடாது என்பதற்காகத்தான் அவங்க போராட்டம் நடத்துறாங்க. அதாவது ஆளும் கட்சி இதில் முறைகேடு ஏற்படுத்தக்கூடாது என இங்க யாரெல்லாம் மறுபடியும் வாக்குப்பதிவு செய்யறாங்களோ தேர்தல் ஆணையம் தெளிவா சொல்லி இருக்கிறாங்க, நாங்க பரிசீலனைக்கு வருவோம். நீங்க வரைவு வாக்காளர் பட்டியல் வரும், வரைவு வாக்காளர் பட்டியல்ல எந்தெந்த ஓட்டு இருக்க வேண்டுமோ இருக்கும், இல்லாம இருக்க வேண்டியது இருக்காது. ஆக அதை மறுபடியும் பரிசீலனை செய்வதற்கு ஒரு வாய்ப்பு இருக்கிறது. ஆனா பொதுமக்கள் நேரடியாக பதிவு செய்வதை தடுப்பதாக திராவிட முன்னேற்ற கழகம் செயலாற்றக்கூடாது என்பது எனது கருத்து. இல்ல, நானே கேள்விப்பட்டேன். அதாவது அதற்கு தகுதி வாய்ந்த அரசு அலுவலர்கள் இல்லாமல் அந்த தகுதியை கையாளுகின்ற பயிற்சி இல்லாதவர்கள். ஏன்னா அரசு அலுவலர்களே 2-3 வகை இருக்குது. இது அதற்கு அந்த எஸ்ஐஆர் என்பதை கையாளுகின்ற திறமையான அரசு அலுவலர்கள் நியமிக்கப்பட வேண்டும். அதுக்கு அந்த திறமையாளர்கள் இல்லாத வேறு வேலைகளில், அதை நான் இன்னும் தவறா சொல்ல விரும்பல, வேறு வேலைகளில் ஈடுபட்டிருப்பவர்கள், இதை போல அலுவலக வேலைகளில் அனுபவம் இல்லாதவர்களிடமும் கூட இது கொடுக்கப்பட்டிருக்கிறது என்ற தகவல் வருகிறது. அதனால்தான் பிஎல்ஏ 2க்கள் அண்ணன் தியாகராஜன் அவர்கள் சரியாக எதிர்த்து சொல்லி இருக்கிறார்கள். அதைத்தான் நான் சொல்றேன். பிஎல்ஏ 2க்கோட வேலையே எங்கெங்கெல்லாம் தவறு நடக்கிறதோ அதை நீங்கள் முறையிடலாம். பிஎல்ஓ மட்டும்தான் இந்த வேலையில் ஈடுபடல. பிஎல்ஏ 2 என்று கட்சிகள் நியமித்தவர்களும் அதில் பணியாற்றி கொண்டிருக்கிறார்கள். அவங்க வேலை முறைகேடு நடக்காமல் பார்க்க வேண்டும் என்பது. ஆனா ஒட்டுமொத்தமா எடுத்துட்டு முறைகேடு நடத்த முயற்சி செய்தால் அது முறியடிக்கப்படும் என்பதை அதிமுக சொல்லியிருக்கிறாங்க. அதாவது இல்ல நேர்மையா நடந்தா தவறு நடக்க வாய்ப்பு இல்லை. அதுலயே நீங்க வேற தப்பு நடந்தாலும் வரைவு வாக்காளர் பட்டியல்ல தெரிஞ்சிரும். அதனால திமுக மறுபடி இத மாதிரி முறைகேடில் ஈடுபட வேண்டாம்னு நான் கேட்டுக்கொள்கிறேன். ஏன்னா இன்னைக்கு ஏஐ வைத்து எங்கெங்கெல்லாம் டபுள் வாக்குகள் இருக்குதோ, தவறான வாக்குகள் இருக்குதோ, வரைவு வாக்காளர் பட்டியல் வரும், அப்ப நம்ம வெரிஃபை பண்ணலாம். அதனால திமுக எப்போ மாதிரி முறைகேடில் ஈடுபட வேண்டாம் என்று எனக்கு கருத்து. நீங்க என் புத்தகத்தை படிச்சிருந்தா தெரியும், ஒரே மாதத்துல நடக்கிறது சவாலை பார்க்கல. ஏன்னா இன்னைக்கு தொழில்நுட்பம் அதிகரித்து விட்டது.
இதுல நிறைய பேர் சொன்னாங்க 2002ல 6 மாசம் நடந்தது. இப்ப இருக்கிற தொழில்நுட்பத்துக்கும் அப்ப உள்ள தொழில்நுட்பத்துக்கும் நீங்க கம்பேர் பண்ணி பாருங்க. இன்னொன்று, இதற்கு முன்னால பல இடங்களில் 1 மாதத்தில் நடைமுறைப்படுத்தப்பட்டு சிறப்பாக நடந்தேறி இருக்கிறது. அதனால 1 மாதத்துல நடக்க முடியும் என்பதைத்தான் தேர்தல் ஆணையம் நினைக்கிறது. ஒரு நிமிஷம். அப்ப 60 லட்சத்துல ஒருத்தர் கூட போட்டி போடலையா, வந்து போராடலையா கேக்குறேன். இல்ல யாருமே ஒருத்தர் கூட அவங்க குடும்பத்துல வந்து எங்க ஓட்டை திருடிட்டாங்கன்னு சொல்லல. இன்னொன்னு, அங்க போட்டி போட்ட காங்கிரஸை சார்ந்தவர்கள் கூட ஓட்டு திருட்டு நடந்திருக்கிறது, அதனால் மறு வாக்குப்பதிவு கேளுங்கள் யாரும் கேட்கல. அப்போ இவ்வளவு பெரிய தேர்தல் சிறப்பாக நடந்து முடிந்து ஆதாரபூர்வமாக நிரூபிக்கப்பட்ட பின்பும் இன்னைக்கு இப்படி நீங்க பேசாதுங்க என்பதை மக்கள் உணர்த்தி கொண்டிருக்கிறார்கள் என்பதுதான். இப்ப 5 ஏறக்குறைய 6 கோடி ஃபார்ம் விநியோகிக்கப்பட்டு விட்டதா இல்லையா? மறுபடியும் அதை கலெக்ட் பண்ணுவாங்க, அவ்வளவுதான். இதுல என்ன கஷ்டம்னு. ஆக இன்னைக்கு தொழில்நுட்பம் இன்னொன்னு, 1000 வாக்காளருக்கு தான் ஒரு BLO. ஆக பிரித்து விடப்பட்டிருக்கிறது. 6 கோடி வாக்காளர்களுக்கு சில BLOக்கள் கிடையாது. 1000 வாக்காளருக்கு ஒரு BLO. 1000 வாக்காளர்னா மிஞ்சி போனா ஒரு வீட்டுல 4 வீடுனா 25 வீடு, 250 வீடு தான் இருக்கும். அந்த 250 வீட காலையில ஒரு 5 வீடு, சாயந்தரம் ஒரு 5 வீடுன்னு பார்த்தாலே ஒரு வாரத்துல முடிச்சிடலாம். ஆக பிரிச்சு அதுல BLA2ன்னு எங்க கட்சி தொண்டர்கள் இருக்காங்க. தமிழ்நாட்டில் தான் அதிக BLA2க்கள் இருக்கிறாங்க. ஆக அப்படி இருக்கும் பொழுது ஒரு 1000 வாக்காளர்களை பிரிச்சு பார்க்க முடியாதான்னு தான் நம்ம கேட்கிறோம். அதனால்தான் அதிமுக என்ன சொல்றாங்க, 1000 வாக்காளர்கள் தானே, வீட்டுக்கு வீடு போங்க. மிஞ்சி போனா 250 வீடு தான் இருக்கும். 10 தெரு ஒரு வீடா 25 தெரு தான் நாம போக வேண்டியது. ஆனா ஒரு இடத்துல உட்கார்ந்து செய்யாதுங்க அப்படின்னு சொல்றாங்க. அதனால நடந்து முடிந்து கொண்டிருக்கிறது. இதை பற்றி கவலைப்பட வேணாங்க.